1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் ஒரு நாளும் நம்மை சோதிக்க மாட்டார் என்பதும், தேவன் உண்மையுள்ளவர் என்பதும், அவர் சோதனையை தாங்கவும் அதனுடைய தப்பி செல்வதற்குரிய போக்கையும் உண்டு பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஒன்றையுமே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் இல்லை, திராணிக்கு மேலாக நம்மை சோதிப்பதும் இல்லை. ஒருவேளை உங்கள் திராணிக்கு, உங்கள் சக்திக்கு மேற்பட்ட ஒரு பிரச்சனையோ சவாலோ வருகிறது என்று சொன்னால், அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 10:13 படி திராணிக்கு தக்கதாகத்தான் தருவார், திராணிக்கு மிஞ்சி வந்தால் அதிலே உதவி செய்ய தேவனே வருவார். ஆகவே நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பல நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய பலனை அறிய விரும்புகின்றார். ஆகவே சில சோதனைகளின் ஊடாக அவர் நடத்துகின்றார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000ங்களை போஷிக்கும் முன்பதாக 6ஆம் அதிகாரத்துடைய துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் தம்முடைய சீசர்களை சோதிக்கும்படி அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இத்தனை ஜனங்களுக்கும் எங்கே அப்பங்களை கொள்ளலாம் என்று கேட்கின்றார். இந்த ஜனங்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? இந்த கேள்விக்கு சீசர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், இது இருட்டி விட்டது, பொழுது போகிவிட்டது, ஆகவே ஜனங்களை அனுப்பிவிடலாம் என்று சொல்கிறார்கள். அது பொதுவான ஒரு அணுகுமுறை. நம்ம என்ன சாப்பாடு போகிறோன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்தோம், போய் அவங்கவுங்க சாப்பிடட்டும் என்று ஒரு அணுகுமுறை. இரண்டாவது, அங்கே பிலிப்பு சொல்லுகின்றார், 200 பணம் இருக்கிறது, இந்த 200 பணத்திற்கும் அப்பங்களை வாங்குவோம் என்று சொன்னால் இத்தனை ஜனங்களுக்கு எப்படி பத்தும் என்று சொல்கின்றார். ஆகவே 200 பணத்திற்கும் அப்பம் வாங்கினாலும் பத்தாது என்பதை அவர் கால்குலேட் பண்ணி சொல்கிறார். ஆகவே இது கணக்கீட்டு அணுகுமுறை. மூன்றாவதாக அந்திரேயா சொல்கின்றான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது, ஆனாலும் இத்தனை ஜனங்களுக்கு அது எம்மாத்திரம் என்று சொல்கின்றார். அதாவது கம்பேரிட்டிவ் அப்ரோச். மூன்றாவது ஒப்பீட்டு அணுகுமுறை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், என்ன இருக்கிறதோ அதை கரங்களிலே வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி இருப்பவைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிறகு அற்புதங்களை செய்கிறார். இட் வாஸ் எ கான்ஃபிடென்ட் அப்ரோச். நான் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிற காரியம் என்று சொன்னால், நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக சவால்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாம் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதை பார்க்க விரும்புகின்றார். படகிலே சென்று கொண்டிருக்கிற போது சுழல் காற்றடிக்கிறது, சமுத்திரத்திலே அலைகள் கொந்தளிக்கிறது, அந்த நேரத்தில் தலையணை வைத்து படுத்து உறங்கி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறது உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம், இந்த சூழ்நிலையிலே தம்முடைய சீசர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ விசுவாசத்தை இழந்து போனார்கள். அற்ப விசுவாசிகளே என்று அவர் அழைத்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் முன்பாக உங்கள் திராணிக்கு மேலாக ஒரு சோதனையும் வராது. சோதனையை தாங்கவும் தப்பி செல்லவும் கர்த்தர் வழி உண்டாக்குவார். தேவன் உண்மையுள்ளவர். எந்த சவாலையும் கான்ஃபிடென்ட்டாக எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக.